திருக்குறள் அதிகாரம் 65 சொல்வன்மை குறள் 641 நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதூவும் அன்று. விளக்கம். ஒருவனுக்கு நாவினால் விளையும் சொல்வன்மை என்னும் நலம் மற்றெல்லா நலன்களை விடவும் மேலானது. அந்த சொல்வன்மையால் கிடைக்கும் பயனும் புகழும் வேறு எந்த நன்மைகளாலும் ஒருவனுக்கு கிடைப்பதில்லை. மகாபாரதம். நாப்யஸ்ய சதிருஷம் கிஞ்சித் வித்யதே புருஷஸ்ய ஹி யதா வாச்சः சுபாः ப்ரோக்தாः சர்வலோக வசங்கரி. விளக்கம். ஒரு மனிதனிடம் இருக்கும் எந்த செல்வமும் அவன் நாவிலிருந்து வரும் மங்களமான மற்றும் இனிமையான சொல்லுக்கு நாநலம் இணையானது அன்று. நற்சொல் பேசும் ஆற்றல் ஒருவனை அகில உலகத்தையே வசீகரிக்க செய்யும் வல்லமை கொண்டது. மனுஸ்மிருதி. வாச்யார்த்தாக நியதாக சர்வே வாங் மூலாக வாக் வினிஸ்ருதாக யஸ்து தாம் ஸ்தேனையே த்வாச்சம் ச சர்வஸ்தேய கிருத் நரக. விளக்கம். அனைத்து செயல்களும் பொருள்களும் சொல்லால் விளங்குகின்றன. சொல்லையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. வாங் மூலாக. எனவே ஒருவன் தன் நாவினை தூய்மையாக வைத்திருப்பது அவசியம். எவன் தன் சொல்லை தவறாக பயன்படுத்துகிறானோ அவன் எல்லா அறங்களையும் இழந்தவன் ஆவான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 641 உள்ள நாநலம் என்ற உன்னத நிலை சனாதன தர்மத்தின் வாக்கின் தூய்மை மற்றும் சரஸ்வதி கடாட்சம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வாக் பூஷணம். சனாதன தர்மத்தில் வாணி பூஷணம் பூஷணம் என்பார்கள். அதாவது ஒருவனுக்கு ஆபரணங்கள் அழகை தராது. அவனது நற்பேச்சுக்களையே உண்மையான ஆபரணம். வள்ளுவர் யாநலத்து உள்ளதூவும் அன்று என்று சொல்வது ஆபரணங்கள் செல்வம் போன்ற எவற்றாலும் வராத தனிப்பெருமையை சொல்வன்மை தரும் என்பதையே. வாக் தபஸ். பகவத்கீதையில் கண்ணன் அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் ச யத் என்கிறார். அதாவது பிறர் மனம் புண்படாத உண்மையான இனிமையான சொல்லே வாக்கின் தவம். இந்த தவமே வள்ளுவர் போற்றும் நாநலம். சரஸ்வதி தத்துவம். நாவிற்கு அதிபதி கலைமகள். ஒருவனுக்கு சொல்வன்மை இருப்பது என்பது அவனது பூர்வ புண்ணியத்தால் கிடைக்கும் தெய்வீக வரம். அறிவு செல்வம் வீரம் இருந்தாலும் நாநலம் இல்லையெனில் அவை முழுமையடையாது. ராஜதந்திரத்தின் அடிப்படை. அமைச்சியல் அதிகாரத்திற்கு அடுத்ததாக சொல்வன்மையை வைத்ததன் மூலம் ஒரு சிறந்த நிர்வாகிக்கு ஆலோசனையை சொல்ல தேவையான மிக முக்கியமான கருவி சொல் என்பதை வள்ளுவர் உணர்த்துகிறார். சனாதன தர்மமும் அமைச்சர்களுக்கு வாக்படு சொல்வன்மை மிக்கவர் என்ற தகுதியை முதன்மையாக கூறுகிறது. திருக்குறள் 642 ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு. விளக்கம். ஒருவனுக்கு நன்மையால் வரும் ஆக்கமும் செல்வம் அல்லது உயர்வு, தீமையால் வரும் கேடும் அழிவு அல்லது தாழ்வு அவன் பேசும் சொல்லாலேயே ஏற்படுகின்றன. எனவே தன் சொல்லில் தவறு அதாவது சோர்வு ஏற்பட்டுவிடாமல் ஒருவன் விழிப்புடன் காத்துக்கொள்ள வேண்டும். மகாபாரதம். வாச் யதஸ்தோஹி புருஷோ லக்ஷ்மியா வி அப்யேதி சர்வதா வாச்ச சஸ்திரம் து தீக்ஷ்ணாக்ரம் ஹந்தி ராஜ்யம் ச பாந்தவம். விளக்கம். எவனொருவன் தன் நாவினை காக்க தவறுகிறானோ அவனை விட்டு திருமகள் அதாவது லக்ஷ்மி நீங்குகிறாள். கூர்மையான ஆயுதத்தை விட கொடியது தவறான சொல். அது ஒருவனுடைய அரசையும் அவனது சுற்றத்தையும் சேர்த்தே அழித்துவிடும். கேடு. நற்சொல்லே ஆக்கத்தை தரும். மனுஸ்மிருதி. வாக் மயானி இஹ பூதானி வாக் நிஷ்டானி வாகாஸ்ரயா தஸ்மாத் வாச்சம் சதா ரக்ஷேத் அசுபாக்ன உதீதயேத். விளக்கம். இவ்வுலகில் உயிர்கள் அனைத்தும் சொல்லையே ஆதாரமாக கொண்டுள்ளன. சொல்லே எல்லா செயல்களுக்கும் இருப்பிடம். எனவே தீய சொற்கள் எழாமல் ஒருவன் எப்போதும் தன் வாக்கினை விழிப்புடன் காக்க வேண்டும். காத்தோம்பல். புனிதமற்ற சொல் ஒருவனது தர்மத்தை அழித்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 642 உள்ள ஆக்கமும் கேடும் சொல்லால் வரும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாக்கின் வலிமை மற்றும் கர்மவினை தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது.
வாக் சித்தி, அதாவது பவர் ஆஃப் வேர்ட் என்பது சனாதன தர்மத்தில் வாக்கு என்பது வெறும் ஒலி அல்ல, அது ஒரு ஆற்றல். ஒருவன் உண்மையும் நன்மையும் பேசினால் அது அவனுக்கு ஆக்கத்தை, அதாவது சுப பலன்களை வழங்கும். தவறான சொற்கள் அமங்கலத்தை உண்டாக்கும். இதையே வள்ளுவர் அதனால் வருதலால் என்கிறார். சொல்லாலேயே விளைவதால் என்கிறார். மகாபாரத போர். மகாபாரத பெரும் போருக்கு காரணமாக அமைந்தது திரௌபதி சொன்ன ஒரு சொல்லோ அல்லது துரியோதனனின் வஞ்சக சொல்லோ ஆகும். ஒரு சிறிய சொல்லின்கட் சோர்வு ஒட்டுமொத்த குலத்தின் கேடு வரை கொண்டு சென்றதை இது காட்டுகிறது. சரஸ்வதி வசம். ஒருவன் நாவை காக்கவில்லை என்றால் அவனிடம் இருக்கும் கலைமகளும் திருமகளும் நீங்கிவிடுவர். சொல்லின்கட் சோர்வு என்பது கவனக்குறைவாக பேசுவது. சனாதன தர்மத்தில் மௌனம் ஒரு தவமாக கருதப்படுவதற்கு காரணமே தெரியாமல் கூட தவறான சொற்களை பேசிவிடக் கூடாது என்பதுதான். சுப அசுப பலன்கள். யத் பாவம் தத் பவதி. நீ எதை நினைக்கிறாயோ எதை சொல்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். மங்களமான சொற்களை பேசினால் மங்களமான வாழ்வு அமையும். வள்ளுவர் இதனை மிக எளிய தமிழில் ஆக்கமும் கேடும் அதனால் வரும் என்று சுருக்கிக் கூறுகிறார். குறள் 643. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவராம் சொல். விளக்கம். பேசும் சொல்லானது கேட்டவர்களைத் தன் வயப்படுத்தும், பிணிக்கும் தன்மை கொண்டதாகவும், அதுவரை கேட்காதவர்களும் இவரது பேச்சை நாமும் கேட்க வேண்டுமே என்று விரும்பும் வேட்ப படியும் அமைவதே உண்மையான சொல்வன்மையாகும். மகாபாரதம். ஸ்ருத மாத்ரேன லத் வாக்கியம் ஹிருதயே பிரதிதிஷ்டதி அஸ்ருத ஆனாம் ச ஜனயேத் ஹர்ஷம் சா வாக் அனுத்தமா. விளக்கம். கேட்ட மாத்திரத்திலேயே எந்த ஒரு வாக்கியம் இதயத்தில் பதிந்து விடுகிறதோ கேட்டார் பிணிக்கும், இதுவரை அதனை கேட்காதவர்களிடமும் ஒரு ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறதோ கேளாரும் வேட்ப, அந்த வாக்கினை விடச் சிறந்த ஒன்று உலகிலில்லை. மனுஸ்மிருதி. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நா ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியம் ச நா அன்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்மக சனாதனக. விளக்கம். உண்மையை பேசு, அதை பிறர் விரும்பும் வண்ணம் இனிமையாக பேசு. கேட்டவர்கள் வெறுக்கும்படி உண்மையை சொல்லாதே, வேட்ப மொழிவனாம். இதுவே தொன்மையான அறம், சனாதன தர்மம். பிறர் மனதை ஈர்க்கும் வகையிலேயே உனது உரையாடல் அமைய வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 643 உள்ள கேட்டார் பிணிக்கும் கேளாரும் வேட்ப என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாக்கின் ஆகர்ஷண சக்தி மற்றும் தர்ம பிரச்சாரம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வாக்கின் வசீகரம், மேக்னெட்டிக் ஸ்பீச். சனாதன தர்மத்தில் ஒரு மகானின் சொல்லுக்கு ஆகர்ஷண சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனிடம் பேசும்போது அர்ஜுனன் திகைத்துப் போய் கேட்கிறான். அவனது பேச்சின் கீர்த்தி பரவி பிற்காலத்தில் கோடிக்கணக்கான மக்கள் அதனை தேடி வந்து கேட்கத் தூண்டுகிறது. சரஸ்வதி வசம், பிளெஸ்ஸிங் ஆஃப் நாலெட்ஜ். ஒருவன் தன் வாக்கினால் பிறரை கவர்வது என்பது அவனிடம் சரஸ்வதி குடிகொண்டிருப்பதை உணர்த்துகிறது. இது வெறும் சொல்லாற்றல் அல்ல, சொல்லின் பின்னணியில் இருக்கும் உண்மை மற்றும் அன்பு தரும் ஈர்ப்பு. மங்கள வாசகம். சனாதன தர்மத்தில் உரையாடல்களை மங்களகரமாக தொடங்க வேண்டும் என்பார்கள். அதுவே மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கும் முதல் படி. வள்ளுவர் இதனையே கேட்டார் பிணிக்கும் தகைமை என்கிறார். அனுமனின் சொல்வன்மை. ராமாயணத்தில் அனுமன் முதன்முறை ராமனிடம் பேசியபோது ராமன் வியந்து போய் லக்ஷ்மணனிடம் கூறுகிறான், இவனது பேச்சில் ஒரு குற்றமும் இல்லை, இவனது சொற்கள் மனதை கட்டிப் போடுகின்றன, பிணிக்கின்றன. ஒரு தூதுவனுக்கு அல்லது அமைச்சனுக்கு பகைவரையும் நண்பராக்கும் இத்தகைய சொல்வன்மை அவசியம். குறள் 644. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினோங்கு இல். விளக்கம். கேட்பவருடைய தகுதியையும் சொல்ல வேண்டிய சூழலையும் திறன் ஆராய்ந்து ஒரு சொல்லினை சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதைக் காட்டிலும் ஒருவனுக்கு அறமும் விர்ச்சு பொருளும் வெல்த் தரக்கூடிய மேலான செயல் வேறொன்றுமில்லை. மகாபாரதம்.
தேசகால அவஸ்தானான் பிராகிருதான் அபி சக்ஷுஷா யஹ் ப்ரூயாத் ஹிதமன்வீக்ஷ்ய தஸ்ய தர்மோ அர்த்த ஏவச்ச. விளக்கம்: இடம், காலம் மற்றும் சூழ்நிலை, அவஸ்தா ஆகியவற்றை தன் அறிவுக்கண்ணால் நோக்கி நன்மை பயப்பவற்றை ஹிதம் எவன் ஒருவன் பேசுகிறானோ அவனுக்கு தர்மமும் பொருளும் தானாக வந்து சேரும். வள்ளுவர் கூறும் திறன் என்பது இந்த இட கால சூழல் மேலாண்மையே ஆகும். மனுஸ்மிருதி: நா பிருஷ்டக கஸ்யசித் ப்ரூயாத் நா ச அந்நியாயேன பிருச்சதக ஜானன் அபிஹி மேதாவி ஜடவத் லோக ஆச்சரேத். விளக்கம்: கேட்காதவனுக்கும் தகுதியற்ற முறையில் கேட்பவனுக்கும் ஒரு அறிஞன் பதில் சொல்லக்கூடாது. எங்கு, யாருக்கு, எப்படி சொல்ல வேண்டும் என்ற தகுதி, திறன் அறிந்து சொல்பவனே தர்மத்தையும் உலகப் பொருளையும் காப்பவன் ஆவான். தகுதியற்ற இடத்தில் சொல்லப்படும் சொல் அறத்தையும் சிதைக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 644 உள்ள திறன் அறிந்து சொல்லுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாக்கின் விவேகம் மற்றும் புருஷார்த்தங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. தேச கால பாத்ரா. சனாதன தர்மத்தில் ஒரு தானமோ அல்லது உபதேசமோ செய்யும்போது தேச கால பாத்ரா அறிந்து செய்ய வேண்டும் என்பார்கள். வள்ளுவர் இதனையே திறன் அறிந்து என்கிறார். தகுதியுள்ள நபரிடம் சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு சொல் ஒரு நாட்டின் வரலாற்றையே மாற்றும். உதாரணம்: பகவத்கீதை. அறனும் பொருளும். ஒரு நல்ல சொல் பிணக்குகளை தீர்த்து அமைதியை நிலைநாட்டும். அதே சொல் வணிகத்திலும் அரசியலிலும் வெற்றியை ஈட்டி செல்வத்தை பெருக்கும். சனாதன தர்மம் கூறும் 4 புருஷார்த்தங்களில் முதல் 2ஐயும் அடைவதற்கு சரியான வாக்கு மிக முக்கியமான கருவி. வாக் சாதுரியம். திறன் என்பது சாதுரியத்தை குறிக்கும். கசப்பான உண்மையை கூட பிறர் ஏற்கும்படி பக்குவமாக சொல்வதே அறம். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பல இக்கட்டான சூழல்களில் தனது திறன் மிகுந்த சொல்லாலேயே பாண்டவர்களுக்கு தர்மத்தையும் வெற்றியையும் தேடித்தந்தார். சமயோசித புத்தி. ஒரு அமைச்சருக்கு அல்லது நிர்வாகிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி இது. எந்த சூழலில் மௌனமாக இருக்க வேண்டும், எந்த சூழலில் பேச வேண்டும் என்ற விவேகமே அதனினூங்கு இல் என்று போற்றப்படுகிறது. குறள் 645. சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. விளக்கம்: நாம் ஒரு கருத்தை சொல்லும்போது அந்தச் சொல்லை வேறு எந்தச் சொல்லாலும் வெல்ல முடியாதபடி, மறுக்க முடியாதபடி ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அதாவது, உங்கள் சொல்லுக்கு மாற்றாகவோ அல்லது அதற்கு எதிராகவோ ஒரு சொல்லைப் பேச எவருக்கும் இடம் கொடுக்காதபடி பேசுவதே மிகச்சிறந்த சொல்வன்மை. மகாபாரதம். அநிந்திதாம் அவிக்ஷேபாம் அவ்யத்தாம் அப்புனருக்தினீம் யஹ் ப்ரூயாத் மந்த்ர நிஷ்சயே தஸ்ய வாக் ந அபிபூயதே. விளக்கம்: நிந்திக்க முடியாததாகவும் குழப்பமில்லாததாகவும் தெளிவானதாகவும் மீண்டும் மீண்டும் சொல்லத் தேவையில்லாத உறுதிமிக்கதுமான அப்புனருக்தினீம் சொற்களை எவன் ஒருவன் ஆலோசனையின்போது சொல்கிறானோ அவனது வாக்கினை யாராலும் வெல்லவோ அல்லது கீழ்ப்படுத்தவோ ந அபிபூயதே முடியாது. மனுஸ்மிருதி. நிஷ்சிதாம் தர்ம சம்யுக்தாம் வாச்சமுச்சார்ய சம்சதி ந அந்யேன சாலித்தும் ஷக்யா சா வாக் ஜயதி சர்வதா. விளக்கம்: சபையிலே சம்சதி தர்மத்தோடு கூடியதும் நன்கு உறுதி செய்யப்பட்டதுமான வாக்கினை ஒருவன் பேசினால் அதனை வேறு எவராலும் அசைக்கவோ மாற்றவோ ந அந்யேன சாலித்தும் முடியாது. அத்தகைய சொல்லே எப்போதும் வெற்றியைப் பெறும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 645 உள்ள வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாதகலை லாஜிக் மற்றும் வாக் பலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வாத பிரதிவாத தர்மம் லாஜிக் அண்ட் டிபேட். சனாதன தர்மத்தில் தர்க்க சாஸ்திரம் என்பது மிக முக்கியமானது. ஒரு சித்தாந்தத்தை சொல்லும்போது
பூர்வபக்ஷம் எதிராளியின் வாதம் எழாதவாறு சித்தாந்தத்தை இறுதி முடிவை நிலைநாட்ட வேண்டும் என்பார்கள். வள்ளுவர் இதனையே வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கிறார். அக்காட்டிய தர்க்கம் இர்ரெஃப்யூட்டபிள் லாஜிக். ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் விவாதங்களில் ஈடுபடும்போது அவர்கள் முன்வைக்கும் வாதங்களை எதிர்த்தரப்பினரால் ஒருபோதும் மறுக்க முடியாது. அந்தச் சொல்லுக்கு இணையான அல்லது அதை வெல்லும் சொல் கவுண்டர் ஆர்குமெண்ட் இல்லாத நிலையே வெற்றியாக கருதப்பட்டது. சத்தியத்தின் வலிமை. சனாதன தர்மத்தில் சத்தியமேவ ஜெயதே, உண்மையே வெல்லும். உண்மை என்பது மாற்றமில்லாதது. ஒருவன் உண்மையை சொல்லும்போது அதற்கு எதிராக பொய்கள் எத்தனை வந்தாலும் அவை அந்த உண்மையை வெல்ல முடியாது. தர்மத்தில் நிலை நின்று பேசும் சொல்லுக்கு தனி சக்தி உண்டு. கிருஷ்ணரின் தூது. ராமாயணத்தில் ஹனுமனும் மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் பகைவர் சபையில் பேசும்போது அங்கிருந்த அறிஞர்கள் எவராலும் அவர்களது பேச்சை மறுத்துப் பேச முடியவில்லை. அவர்கள் சொன்ன காரணங்கள் அனைத்தும் வெல்லும் சொல் இன்மை என்ற தகுதியில் அமைந்திருந்தன. குறள் 646. வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள். விளக்கம். பிறர் விரும்பும்படியாக தான் சொல்ல வேண்டியவற்றை சொல்லி பிறர் சொல்லும் சொற்களின் பயனை மட்டும் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது பெருமையால் குற்றமற்ற அறிஞர்களின் கொள்கையாகும். மகாபாரதம். பிரியம் ப்ரூயாத் அக்ரிபணஹ ஸ்வபக்ஷம் ந ச ஹாயயேத் ஸ்ருத்வா ச அன்யேஷாம் சாரவத் வாக்கியம் கிருஹ்ணீயாத் பண்டிதஹ. விளக்கம். ஒரு அறிஞன் பிறர் விரும்பும் இனிமையான சொற்களை பிரியம் பேச வேண்டும். அதே சமயம் தன் தரப்பு நியாயத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது. மற்றவர்கள் பேசுவதை கேட்கும்போது அதில் உள்ள சாரம், சாரவத் பயன் எதுவோ அதை மட்டும் ஒரு அன்னத்தைப் போல பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மனுஸ்மிருதி. ஸ்ரத்தாதானஹ சுபாம் வித்யாம் ஆததீத அவராத் அபி அந்த்யாத் அபி பரம் தர்மம் ஸ்திரீ ரத்னம் துஷ்குலாத் அபி. விளக்கம். எந்த இடத்திலிருந்து நல்ல வித்தை பயன் கிடைத்தாலும் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கீழான நிலையில் உள்ளவர் சொன்னாலும் அதில் அறம் பரம் தர்மம் இருக்குமானால் அதனை பயன் கொள்ள வேண்டும். வள்ளுவர் கூறும் பயன்கோடல் என்பது சொல்லின் சாரத்தை மட்டும் கவனிப்பதை குறிக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 646 உள்ள வேட்பச் சொல்லுதல் மற்றும் பயன்கோடல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சாரகிராஹி சாரத்தை உண்பவர் தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. ஹம்ச நியாயம் ஸ்வான் பிரின்சிபிள். சனாதன தர்மத்தில் ஒரு புகழ்பெற்ற உவமை உண்டு. அன்னப்பறவை பாலில் இருக்கும் நீரை நீக்கிவிட்டு பாலை மட்டும் அருந்தும். அதுபோல ஒரு மாசற்றார் குற்றமற்ற அறிஞர் பிறர் சொல்லில் இருக்கும் தேவையற்ற சொற்களை விடுத்து அதில் உள்ள பயனை சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்வார். வாக் மாதுரியம் ஸ்வீட்னஸ் இன் ஸ்பீச். வேட்பச் சொல்லுதல் என்பது சனாதன தர்மத்தில் பிரியவாதம் எனப்படும். ஒரு கருத்தை சொல்லும்போது எதிராளியின் மனம் புண்படாமல் அவர் விரும்பி ஏற்கும் வண்ணம் சொல்வதே தர்மம். இது ராஜதந்திரத்திலும் மிக முக்கியமானது. அசூயை இல்லாமை லேக் ஆஃப் என்வி. பிறர் சொல்லில் உள்ள பயனை ஏற்பதற்கு பொறாமை இல்லாத மனம் வேண்டும். சனாதன தர்மம் இதனை அனசூயா என்கிறது. தன் கருத்தை விட சிறந்த கருத்து பிறரிடம் இருந்தால் அதனை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வதே மாசற்றாரின் பண்பாகும். அஷ்டாங்க புத்தி 8 குவாலிட்டிஸ் ஆஃப் இன்டலெக்ட். சனாதன நூல்கள் புத்திக்கு 8 குணங்கள் இருப்பதாக கூறுகின்றன. அதில் ஸ்ரவணம் மற்றும் அர்த்த விஞ்ஞானம் ஆகிய இரண்டும் வள்ளுவர் கூறும் பயன்கோடல் என்ற நிலைக்கு இணையானவை. குறள் 647. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல்வெல்லல் யார்க்கும் அரிது. விளக்கம். தன் கருத்தை தெளிவாகச் சொல்லும் ஆற்றல் உடையவன் சொலல் வல்லன். அச்செயலில் சோர்வு இல்லாதவன் சோர்விலன். பல பேர் நிறைந்த சபையில் பேச அஞ்சாதவன் அஞ்சான் ஆகிய இம்மூன்று குணங்களையும் உடையவனை
மாறுபாடு கொண்டு விவாதத்தால் வெல்வது எவருக்கும் கடினமான செயலாகும். மகாபாரதம். வாக்மி பிரகட புத்திஷ்வ அவிஷன்னோ ஜிதேந்திரியக ந ச ஷக்யக பரிபூத்து சபாசு விஜயி ஹீசக. விளக்கம். சிறந்த பேச்சாளனாகவும் தெளிவான புத்தி உடையவனாகவும் எக்காலத்திலும் சோர்வடையாதவனாகவும் சபையில் அஞ்சாதவனாகவும் இருப்பவனை எவராலும் அவமதிக்கவோ அல்லது விவாதத்தில் வீழ்த்தவோ முடியாது. அவன் சபைகளை தன் வசப்படுத்தும் வெற்றி வீரன். மனுஸ்மிருதி. வாக்மி கௌஷலயுக்தஷ்ச அபீருஹு தாக்ஷ்ய சன்விதக ந ச பரைஹி அபிபூயத்தே மந்திர நிச்சய தர்மவித். விளக்கம். சொல்வன்மை மிக்கவன், காரியங்களில் சோர்வில்லாத திறமையாளன், தாக்ஷ்ய, எதற்கும் அஞ்சாதவன், அபீரு ஆகியோரை மாற்றான், பகைவன், தன் சூழ்ச்சியால் வெல்ல முடியாது. அத்தகைய அமைச்சனே ஒரு நாட்டின் பாதுகாப்பு அரண். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 647 உள்ள சொல்வன்மை, சோர்விலாமை, அஞ்சாமை ஆகிய மும்முனை ஆற்றல்கள் சனாதன தர்மத்தின் வீர வாக்கு மற்றும் ஆத்மபலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அபயம். சனாதன தர்மத்தில் அபயம் என்பது தெய்வீக பண்புகளில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் அங்கே உண்மையை சொல்ல அஞ்சாதவன், எவராலும் அசைக்கப்பட முடியாதவன் அஞ்சான். அவிஷாதம். சோர்வில்லாத பண்பு என்பது சனாதன தர்மத்தில் அவிஷாதம் எனப்படும். பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனிடம் விஷாதம் அடையாதே என்கிறார். ஒரு பேச்சாளன் தன் வாதங்களில் சோர்வடைந்து தளர்ந்துவிட்டால் அவன் தோற்றுவிடுவான். சோர்வில்லாத தொடர் முயற்சியே வெற்றிக்கு அடிப்படை. வாக்பலம். சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் புத்தியையும் நாவையும் ஒருமுகப்படுத்தினால் அது வாக்பலமாக மாறுகிறது. இது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, ஒருவனின் குண நலன்களால் உருவான வலிமை. அதிமானுஷ ஆற்றல். ஹனுமன் லங்கையில் ராவணனின் சபையில் நின்றபோது அவர் ஒரு சொலல் வல்லன். அங்கிருந்த எவராலும் அவரை அச்சுறுத்த முடியவில்லை, அஞ்சான். ராவணனின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு சோர்வின்றி பதிலளித்தார், சோர்விலன். அதனாலேயே ராவணனால் ஹனுமனை வெல்ல, விவாதத்தால் வெல்ல முடியவில்லை. எனவே ஒரு நாட்டிற்கு வலிமையான அமைச்சருக்கு 3 குணங்கள் தேவை. கருத்தை உருவில் இல்லாமல் உறுதிப்படுத்தும் திறன், கேள்விகளுக்கு மனம் சோராமல் தொடர்ந்து பதிலளிக்கும் திறன், எதற்கும் அஞ்சாத வீர சிந்தனை. இந்த மும்முனை ஆற்றல்களும் சனாதன தர்மத்திற்கு மிகவும் முக்கியமானவை. இந்த குறள் மூலம் வள்ளுவர் ஒரு வீர தூதுவனின் இலக்கணத்தை வலியுறுத்துகிறார். இந்த வீர பண்புகள் சனாதன தர்மத்தின் அடிப்படையாகவே உள்ளன. குறள் 648. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். விளக்கம். கருத்துகளை முறைப்படி நிரந்து இனிமையாக சொல்லும் ஆற்றல் உடையவர்களைப் பெற்றால் இந்த உலகமானது ஞாலம் அவர்கள் சொல்லும் ஏவலை ஏற்று அத்தொழிலை செய்து முடிக்க விரைந்து நிற்கும். 2. மகாபாரதம். சாந்தி பர்வம், ராஜதர்மம், விதுர நீதி. மக்களையும் உலகையும் வசீகரிக்கும் சொல் குறித்து மகாபாரதத்தில் கூறப்படுவது. மூல ஸ்லோகம் தமிழில். பிரியவாதினக சததம் லோகா வச அனுவர்த்தினா கார்யாணி தேஷாம் சித்யந்தி வாக் மாதுரிய பிரபாவத. விளக்கம். எப்போதும் இனிமையாக பேசுபவர்களுக்கு இவ்வுலக மக்கள் வசப்பட்டு பின்தொடர்வார்கள். அந்த பேச்சின் இனிமை தரும் செல்வாக்கினால் அவர்கள் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி மிக விரைவாக நிறைவேறும். மனுஸ்மிருதி. சுப்பிரசன்னேன வாசஸ்பதிஹி லோகாராதன தத்பரக யதா வததி கல்யாணம் ததா காரியம் பிரவர்த்ததே. விளக்கம். மக்களை மகிழ்விப்பதில் ஈடுபாடு கொண்ட ஒரு தலைவன் தெளிவான புத்தியுடனும் மங்களமான சொற்களுடனும் கல்யாணம் ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த நாடு அவனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யத் தொடங்கும். சொல்லின் இனிமையே அதிகாரத்தின் வலிமை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 648 உள்ள நிரந்து இனிது சொல்லுதல் மற்றும் தொழில் கேட்கும் ஞாலம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிரியவாதம் மற்றும் வாக் வசீகரணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது.
வாக் வசீகரணம், பவர் ஆஃப் அட்ராக்ஷன். சனாதன தர்மத்தில் ஒருவர் மற்றவர்களை தன் வசப்படுத்துவதற்கு மந்திரங்களை விட அவரது இனிய சொல்லே பெரிய கருவி என கருதப்படுகிறது. வள்ளுவர் ஞாலம் தொழில் கேட்கும் என்று கூறுவது இந்த வசீகர சக்தியால் உலகம் அவர்களுக்கு கட்டுப்படும் என்பதையே. யுக்தி மற்றும் மௌலிகம். நிரந்து சொல்லுதல் என்பது ஒரு கருத்தை சிதறாமல் கோர்வையாக முன்வைப்பதாகும். சனாதன தர்க்க சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்தை நிரூபிக்க அவயவங்கள், படிநிலைகள் உண்டு. அவ்வாறு முறைப்படி சொன்னால் எப்பேற்பட்ட கடினமான மனிதரும் அந்த பணியை செய்ய முன்வருவர். கிருஷ்ணரின் லீலை. பகவான் கிருஷ்ணர் தூது சென்றபோதும் அர்ஜுனனுக்கு உபதேசித்த போதும் அவரது சொற்கள் நிரந்து இனிது, முறையாகவும் இனிமையாகவும் இருந்தன. அதனால் காலமே அவர் காட்டிய வழியில் விரைந்து தொழில் கேட்க செயல்படத் தொடங்கியது. சாம தாத பேத தண்டம். ராஜதந்திரத்தின் 4 வழிகளில் முதன்மையானது சாம, இனிமையாக பேசி இணங்க வைத்தல். தண்டனையால் ஒரு வேலை வாங்குவதை விட அன்பான சொல்லால் ஒரு வேலை வாங்குவதே தர்மத்தின் வழி. அந்த சாம முறையையே வள்ளுவர் இங்கு வலியுறுத்துகிறார். குறள் 649. பல சொல்லக் காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். விளக்கம். குற்றமற்ற, மாசற்ற, பயன்மிக்க சில சொற்களைக் கொண்டு ஒரு கருத்தை தெளிவாக சொல்லத் தெரியாதவர்கள் அவையிலே பல சொற்களை அடுக்கிப் பேச ஆசைப்படுவார்கள். காமுறுவர், அதாவது தெளிவில்லாதவர்களை தேவையற்ற நீளமான பேச்சை விரும்புவார்கள். மகாபாரதம். அபார்த்தகம், அநிர்தேஷ்யம், அப்ரயுக்தம், அநிஷ்சிதம், யஹ ப்ரூயாத் பகுவாச்சாடம் ச லோகே ஹாஸ்யதாம் விரஜேத். விளக்கம். பயனற்றதும் தெளிவில்லாததும் தேவையற்றதுமான பல சொற்களைக் கொண்டு பேசுபவன் வாச்சாடம், உலகத்தாரால் நகைப்புக்கு ஆளாவான். அறிஞன் என்பவன் ஒரு அம்பு இலக்கை தைப்பது போல சுருக்கமாகவும் சரியாகவும் பேச வேண்டும். மனுஸ்மிருதி. மிதபாஷி சதா திஷ்டேத் யதி காரியம் விசக்ஷணः பஹு ப்ருவதி ஹி அஜ்ஞானே வாக்தோஷாக சந்தி சர்வதா. விளக்கம். விவேகமுள்ளவன் எப்போதும் அளவோடு பேச வேண்டும். மிதபாஷி, அளவுக்கு அதிகமாக பேசுபவனுடைய பேச்சில் அறியாமையும் சொல்லால் வரும் குற்றங்களும் வாக்தோஷாக, தானாகவே வந்து சேரும். சொல்லின் சுருக்கமே அதன் தூய்மை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 649 உள்ள சில சொல்லல், அதாவது சுருக்கமாக பேசுதல் மற்றும் பல சொல்ல காமுறுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மௌனத்தவம் மற்றும் மிதபாஷணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. மிதபாஷணம், மாடரேட் ஸ்பீச். சனாதன தர்மத்தில் அதிகம் பேசுவது சக்தியை வீணாக்குவது என கருதப்படுகிறது. மிதபாஷணம் என்பது ஒரு யோக பண்பு. வள்ளுவர் மாசற்ற சில சொல்லல் என்று கூறுவது இந்த யோக பண்பால் விளைந்த தெளிவான பேச்சையே. சூத்திரம், அஃபாரிசம். சனாதன தர்மத்தின் உயரிய தத்துவங்கள் அனைத்தும் சூத்திரங்கள் வடிவிலேயே உள்ளன. சூத்திரம் என்றால் மிக குறைந்த எழுத்துகளில் அதிக பொருளை தருவது. அல்ப அக்ஷரம், அசந்திக்தம். இத்தகைய சூத்திர அறிவு இல்லாதவர்களே பல சொல்ல காமுறுவர். வாக்தோஷம், ஃப்ளா இன் ஸ்பீச். அதிகமாக பேசினால் பொய் பேச நேரிடும் அல்லது பிழை நேரிடும் என்பது தர்மசாஸ்திரங்களின் எச்சரிக்கை. சொல்ல வேண்டியதை சில சொற்களில் சொல்லும் தேற்றம் இல்லாதபோது ஒருவன் தன் அறியாமையை மறைக்க பல சொற்களை பயன்படுத்துகிறான். சரஸ்வதி கவசம். யார் குறைவாகவும் பயனுள்ளதாகவும் பேசுகிறார்களோ அவர்களின் நாவில்தான் கலைமகள் நிலைத்து நிற்கிறாள் என்பது ஐதீகம். பல சொற்களை வீணாக அடுக்குவது வாக் ஆசுரம் என்று கருதப்படும். குறள் 650. இணரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். விளக்கம். தாம் கற்றவற்றை மற்றவர்கள் எளிதில் உணர்ந்து கொள்ளும்படி உணர விரிவாக எடுத்துச் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர்கள் விரித்துரையாதார். கொத்தாக மலர்ந்திருந்தும் மனம் வீசாத மலரை நாரா மலர் போன்றவர் ஆவர். மகாபாரதம். யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருகः யஸ்ச விப்ரஹ அனதீயானஹ த்ரயஸ்தே நாம பிப்ரதி. விளக்கம். மண்ணால் செய்த யானை பார்ப்பதற்கு யானை போல இருந்தாலும் பலம் தராது. தோலால் செய்த மான் ஓடாது.
அதுபோலவே கல்வியை கற்றிருந்தும் அதனை பிறருக்கு பயன்படும் வகையில் வெளிப்படுத்தத் தெரியாதவன் பெயரளவில் மட்டுமே அறிஞன், நாம பிப்ரதி ஆவான். அவனது அறிவு பயனற்ற அலங்காரமே ஆகும். மனுஸ்மிருதி வித்யா பிராமண மேத்ய உவாச்ச சேவதிஸ்தேஹமஸ்மி ரக்ஷமாம் அசூய காய மாம் மா பிராதஹ ததாஸ்யாம் வீரியவக்தமா. விளக்கம்: கல்வித் தேவதை ஒரு அறிஞனிடம் வந்து, நான் உன்னுடைய பொக்கிஷம், என்னை காப்பாய் என்று சொல்கிறாள். ஆனால் அந்த அறிவு வீரியமுள்ளதாக மாற வேண்டுமென்றால் அது தகுதியுள்ளவர்களுக்கு சரியாக சென்றடைய வேண்டும். வெளிப்படுத்தப்படாத கல்வி மனம் வீசாத மலர் போல சீக்கிரம் வாடிவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 650 உள்ள நாரா மலர் என்ற உவமை சனாதன தர்மத்தின் வித்யா வினயம் மற்றும் வாக் வைபவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. கந்தமும் கல்வியும், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் நாலெட்ஜ். சனாதன தர்மத்தில் கல்வி என்பது மலர் என்றும் சொல்லாற்றல் என்பது அதன் மணம் கந்தம் என்றும் கருதப்படுகிறது. மலர் பார்ப்பதற்கு கண் கவரலாம், ஆனால் அதன் மணம்தான் வண்டுகளை, மாணவர்களை, கேட்போரை ஈர்க்கும். வள்ளுவர் இதனையே இணரூழ்த்தும் நாரா மலர் என்கிறார். வித்யாதானம், ஷேரிங் நாலெட்ஜ். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் கற்ற கல்வியை பிறருக்குச் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அது பிரம்ம ஹத்தி, அறிவை கொல்லும் பாவம் என கருதப்படுகிறது. மற்றவர் உணரச் சொல்லாத அறிவு சமூகத்திற்கு பயன் தராததால் அது மலட்டுத்தன்மையுடையது. பிரவசன சக்தி, பவர் ஆஃப் டிஸ்கோர்ஸ். ஒரு அறிஞனுக்கு தேவை பிரவசன சக்தி, அதாவது கடினமான தத்துவங்களை எளிய உதாரணங்களுடன் விரித்துச் சொல்லும் ஆற்றல். மகாபாரத கதைகளை வியாசர் சொன்னாலும் அதனை பிள்ளையாருக்கோ அல்லது பிற்காலத்தில் வைசம்பாயனருக்கோ சொல்லும்போது இருந்த அந்த விரித்துரைக்கும் பண்பே இன்றுவரை அந்த அறத்தை நிலைநிறுத்தியுள்ளது. உபதேச தர்மம். உபநிடதங்கள் என்றாலே அருகில் அமர்ந்து கேட்டல் என்று பொருள். குருவானவர் மாணவன் உணர விரித்துரைக்க வேண்டும் என்பது மரபு. அப்படி செய்யாதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவர் வெறும் புத்தகச் சுமை தூக்கி புக் பேரர் என்று பஞ்சதந்திரம் போன்ற நூல்கள் சாடுகின்றன.